அனுப்பப்பட்டவர்கள். கேர்ல் பேக்கர். நீர் எனக்கு நல்ல படிப்பை தந்தால் என் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து உமது ஊழியம் செய்வேன் என்று தேவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் விதவை தாயும் திருமணமாகாத சகோதரியை காப்பாற்ற வேண்டும் என்று பட்டறை ஒன்றில் வேலை செய்தார். அந்த வேலையில் சிறுக சிறுக சேர்த்து $100 மருத்துவ படிப்புக்காக முன்பணமாக கொடுத்து கல்லூரியில் சேர்ந்தார். அப்போது தேவனுடன் உடன்படிக்கை பண்ணினார். நீர் எனக்கு நல்ல படிப்பை தந்தால் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உமக்கு ஊழியம் செய்வேன் என்று. பின்பு அமெரிக்காவில் சிறந்த மருத்துவரானார். அவரின் திறமையான சிகிச்சையால் அவருக்கு பெயரும் புகழும் கிடைத்தது. ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது. ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த மருத்துவ மிஷனரி மரித்து போனார். கேர்ல் பேக்கர் ஆப்பிரிக்காவிற்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கடைசி நாட்களில் தன் தாயை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆப்பிரிக்காவிற்கு மருத்துவ மிஷனரியாக போக யோசித்தார். ஆனால் அவர் தேவனுடைய உடன்படிக்கையை மீறக்கூடாது என்று சொல்லி தனது நல்ல வருமானம் புகழ் தந்த வேலையை விட்டுவிட்டு ஆப்பிரிக்கா காடுகளில் பணி செய்ய பயணமானார். அங்கு மண் குடிசையில் வாழ்ந்தார். சிறிய மருத்துவமனையை ஆரம்பித்தார். காட்டு மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய ஆரம்பித்தார். அனுதினமும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உடல் ஆரோக்கியம் பெற்றனர். சரீர சுகம் தேடி வரும் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அனுப்பியது இல்லை. கேர்ல் பேக்கர் தினமும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது மட்டுமல்லாமல் மருத்துவ உதவிகளை செய்தார். காடுகளில் உள்ள தொழுநோயாளிகள் கேர்ல் பேக்கரை தேடி வந்தார்கள். மக்களால் ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு கேர்ல் பேக்கரின் அன்பும் அரவணைப்பும் மருத்துவ உதவியும் நோயாளிகளுக்கு உற்சாகத்தை தந்தது. தொழுநோயாளிகளுக்கென்று கிராமம் ஒன்று ஏற்படுத்தி 4000 தொழுநோயாளிகளை தங்க வைத்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து வந்தார். கேர்ல் பேக்கர் ஒவ்வொரு ஆண்டும் 4000 அறுவை சிகிச்சைகள், 500 பிரசவங்களை தனது மருத்துவமனையில் செய்தார். மனநோயாளிகளை பிசாசு பிடித்தவர்கள் என்று ஆப்பிரிக்க மக்கள் நம்பியதால் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். மனநோயாளிகளுக்கென்று ஒரு பகுதியை ஆரம்பித்து அவர்களுக்கும் சிகிச்சை அளித்தார். 1960ஆம் ஆண்டு கேர்ல் பேக்கர் மாரடைப்பால் தாக்கப்பட்டார். ஓய்வெடுக்க மறுத்து சுறுசுறுப்புடன் பணிபுரிந்தார். தனது 83வது வயது வரை பணிபுரிந்தார். 60 வருடம் ஆப்பிரிக்காவில் பணிபுரிந்தார். இவரை குறித்து ஒரு மனிதன் சொன்னார், பல மிஷனரிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தார்கள். ஆனால் கேர்ல் பேக்கர் இயேசு கிறிஸ்துவை போலவே எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார் என்று. நம்மளும் நமது கல்வியையும் தாளந்தையும் தேவனுக்கென்று பயன்படுத்துவோம். அனுப்பப்பட்டவர்கள்.